விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எப்படி என் பரபரன்னு வேலை நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோ. காலையில் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு தான் மத்தியான வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலையோட வேலையை மாவையும் ஊற போட்டு அதையும் ஒரு சைடு ஆட்டிட்டு இருந்தேன். மாவு இல்லாத காரணத்தினால் காலையிலேயே வெண்பொங்கல் கிண்டியாச்சு. கொஞ்சம் மதன்னு இருக்கும், பசியும் தாங்குங்கிறதுக்காக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தான் லீவ்லாம் கணக்கே கிடையாது. எப்பொழுதும் போல் 8 மணி 8:30க்குள்ளெல்லாம் சாப்பாடு கொடுத்துடணும். ஸோ காலையில் சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் தான் மத்தியான வேலைக்கு போனேன். சிம்பிளாக செய்யணுங்கிறதுக்காக 1 பாட் ரெசிபி மாதிரி இருக்கிற காய்கறிகள்லாம் போட்டு தம் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன், சீரக சம்பா ரைஸை வச்சு. என்னதான் நம்ம குக்கரில் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் தம் பிரியாணி செய்கிறது ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி அடி தூக்கலாக தான் இருக்குதுல. இந்த சைடு பிரியாணி கொதிச்சு வரத்துக்குள்ளார இந்த சைடு உளுந்து அள்ளிட்டு அரிசியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து தான் பூஜைக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கடகடான்னு அன்னைக்கு சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு இருந்த வேலைகளை அப்புறம் பார்த்தா தான் தெரியுது சுண்டல் செய்கிறதுக்கு கொண்டக்கல்லையை ஊற வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கில் கொதிக்க தண்ணியை வந்து ஹாட் பேக்கில் ஊற்றிட்டு அதில் இந்த கொண்டக்கல்லையை போட்டு கொஞ்சம் நிறக்கி நல்லா ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சேன்னு நினைக்கிறேன். விசில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால அதையும் ஒரு சைடு ஊற வச்சுட்டதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அரிசி மாவு கிளற ஆரம்பிச்சிட்டேன் கொழுக்கட்டைக்காக. வருஷம் மறக்காமல் செய்கிறது பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டை தான். எனக்கு இந்த தேங்காய் திருவுற வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அதனால கீறிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ப்ரௌன் கலர்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு பூரணம் நெய்யில் போட்டு வெல்லம் போட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த சைடு அதே வெல்லத்தை உருக்கி கொஞ்சோண்டு மாவோட கலந்து பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த அச்சு போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமே தான் வாங்கியிருந்தேன். ஆஹா, இந்த ஐடியா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2-3 கொழுக்கட்டை போனதுக்கப்புறமா இதுதான் ட்ரிக்குன்னு சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஷேப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் சைஸு தான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பெரிய அச்சு வாங்கிட்டு அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய கொழுக்கட்டையோ இல்லை மோதகமோ செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி டெக்கரேட் பண்ணேங்கிறத காட்டுறேன்.